தேர்ட் பேட்ச்க்கான செகண்ட் பேப்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 ஈஸியாக வந்திருக்கு. இது ஃபஸ்ட் லைனில் ஹெட்டிங்கில் எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன், வெறும் ஆல் கேப்ஸ் மட்டும். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் வந்து சிங்கிள் லைன் இந்த 5 மட்டும் எடுத்துகிட்டு 6 இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஸ் இந்த 4 காலத்துக்கு சென்டர் பண்ண போகிறீங்க. அடுத்த ரோவில் பார்த்தீங்க இந்த வேல்யூ இந்த செகண்ட் காலத்துக்கும் செகண்ட் காலத்தோட வேல்யூ வந்து தேர்டு காலத்துக்கு போகுது. இந்த இடத்துல பாருங்கள், டன்ஸு வந்து டீயை மட்டும் யூஸ் அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் அடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோவோட வேல்யூ மொத்தம் இந்த ரோக்கும் இந்த ரோவோட வேல்யூ இப்படி வருது, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் விட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 96 எடுத்துகிட்டு 84 இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ அடிச்சுட்டு திரும்ப செட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 எடுத்துகிட்டு 4 இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக சம் போட்டு நீங்கள் வேல்யூஸை கரெக்டாக அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ரு வந்து தேர்ட் பேட்சுக்கும் வந்து சர்க்குலர் தான் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்கள் அப்ரிவேட் பண்ணி சென்டர் பண்ணி கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டாக்குமெண்டேஷன் ஒரு நம்பரை அடிக்க போகிறீங்க. இந்த இடத்துல 9 எடுத்துகிட்டு 7 இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே டெலிஃபோனை நீங்கள் அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, சேப்பாக்க அடிச்சுட்டு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 21 நவம்பரை இன்செர்ட், நவம்பர் NOV கொடுத்துட்டு டாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நவம்பர் அப்ரிவேட் பண்ணி சம் போட்டிங்க அப்படின்னா இந்த லைன் தான் பெருசாக இருக்கும். இதை நீங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ணி மொத்தமே அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை விட இந்த லைன் இல்லை டெலிஃபோன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு லைன் பெருசாக இருக்கும். எதுன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன் ஸ்பேஸ் விட்டு சர்க்குலரஸ் கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. இவருங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஆல் கேப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க சப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 60க்குள்ளே அடிக்கணும். ரிகார்டிங் மட்டும் அப்ரிவேட் பண்ணி அடிச்சிருக்கணும். ஐஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரை மட்டும் அக்டோபராக மாற்ற சொல்லிவிட்டு ஃபுல் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே 6 ஐஃபனு சென்டர் பண்ணி 37 டிகிரிலேருந்து அடிக்க போகிறீங்க. அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அதனால் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்து உங்களுக்கு THEன்னு அடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரிவேட் பண்ணணும். இந்த வேர்டு வந்து முன்னாடி போகுது, வித் திஸ் வந்து முன்னாடி போகுது, ஆப்ஜெக்டிவ் வந்து பின்னாடி வருது. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்லாஷ் கொடுத்து தி போடணும், THE இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் போடணும். இதை வந்து அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஷஃபில் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் ஃபஸ்ட்டு, வில்லேஜ் செகண்டு, மந்த்து வந்து தேர்டு, அப்படி அடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் லைனில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. தேர்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ்டு. ஓகே, ஃபீட்பேக் இங்கே வந்து ICD டாட் இருக்காங்க. ICD டாட்னா ரிசீவ்டும் இருக்குது, இருக்குது. ஆனால் நம்ம இந்த சென்டென்ஸ் பற்றி பாருங்கள், பேஸ்ட் ஆன் தி ஃபீட்பேக் ரிசீவ்டுன்னு போட்டால் தான் இந்த இடத்துல கரெக்டாக வரும். ரிசீவ்டு நீங்கள் இதை அப்ரிவேட் பண்ணணும். ரிசீவ் டியூரிங் இந்த லைனை முடிச்சிட போகிறீங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல், இதை வந்து அடிஷ்னல் நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள், இங்கே வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அடுத்து செகண்ட் பேராகிராஃப்க்கு 2 டாட்டு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கண்டென்ட் ஆல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து பிளாக்கை அடிச்சுட்டு திரும்ப செட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு இந்த லைன்ஸ்லலாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்லை. எல்லா லைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணணும். இந்த லைன் ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க. இது மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் 70லேருந்து டேரெக்டாக மைனஸ் பண்ண போகிறீங்க. மைனஸ் பண்ணி அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த கவர்மெண்ட்டை மட்டும் அப்ரிவேட் பண்ணி அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 2 அட்ரஸ், இதை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் அடிக்க போகிறீங்க. 2 நெக்ஸ்ட் லைனில் இந்த ஆல் அடிஷ்னல் டேரக்டர்ஸ் வந்து நீங்கள் அடிக்க போகிறீங்க. இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.